வணக்கம் விருச்சிகம் ராசி நண்பர்களே, இனிய வணக்கம். விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில இதுவரை நடந்த வாழ்க்கை பயணத்தையும், குறிப்பா சனி பகவான் கொடுத்த காயங்கள், துன்பங்கள், சோதனைகள், மன கஷ்டங்கள், நம்பிக்கை துரோகங்கள் எல்லாவற்றையும் இன்று ஒரு மணி இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். எனவே இந்த வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் பாருங்க. விருச்சிகம் ராசி நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை மற்ற ராசிக்காரங்களை போல நேராக போகக்கூடிய பாதை கிடையாது. ஒவ்வொரு படியும் போராட்டமாக இருக்கும். ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு சோதனையில போய் தான் அந்த முடிவுகள் ஆனது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். இந்த இடைவெளியில் சனி பகவான் உங்களுக்கு கற்றுத்தந்த பாடங்கள், உங்களுடைய மனநிலை எவ்வளவு மாறியது, எல்லாமே இந்த ஒரு வீடியோவின் மூலம் நீங்க முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். நான் சொல்ல போகின்ற இந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அப்பொழுதுதான் நானும் தெரிந்து கொள்வேன். விருச்சிகம் ராசிக்காரர்களின் முதல் கஷ்டம், நம்பிக்கை வைத்த நபர்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். சனி பகவான் கோபம் காட்டுவது பிறர் மீது மட்டும் கிடையாது. நம்ம நம்ம உள்ளுக்குள்ளேயும் நம்முடைய உண்மையை காட்டப் போகிற ஒரு தெய்வமாகவும் சனி பகவான் இருப்பார். இந்த சனி பகவானுடைய தாக்கத்தினால் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளுடன் இருந்தால் அவர்களையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஏன் அப்படின்னா, அவர்களினால் நமக்கு அதிக அளவில் கெடுதல்களானது ஏற்படும். அவங்க நமக்கு என்னென்ன பண்ணணும், நம்ம மீது அவங்க பாசமா இருக்காங்களா, பொறாமையுடன் இருக்காங்களா, இது அனைத்தையுமே சனி பகவான் நம்மளுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக காட்டி கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் தான் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். நீங்க நம்பிக்கை வைத்து உடனிருந்தவர்கள் திடீர்னு ஒரு துரோகம் உங்களுக்கு செய்துவிட்டு சென்றிருப்பார்கள். உங்களை விட்டு அவங்க விலகி இருக்கலாம். உங்களுடைய நன்மையை பார்த்தும் கூட அவங்க ஒதுங்கி இருந்து உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருக்கலாம். நீங்க நல்லா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அவர்களை விட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறியது கூட அவங்களுக்கு அது பொறுத்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். இதனால உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவங்க விலகி இருப்பாங்க. இந்த ஒரு துரோகம் வெறும் சாதாரண ஒரு துரோகமாக இல்லை. இதுதான் உங்களுடைய மனதில் மிகவும் ஒரு ஆழமான சனிக்காயமாக நிச்சயமாக இருக்கும். சனி என்ன சொல்றான் தெரியுமா? நீ தேர்வு செய்யக்கூடிய மனிதன் சரியானவனாக இருக்கணும். இல்லை அப்படின்னா நான் உனக்கு காட்டுவேன் அப்படிங்கிறத சனி பகவான் இந்த ஒரு நேரத்துல உங்களிடம் கூறப்போகிறார். அதனால தான் சனி பகவான் இந்த விருச்சிகம் ராசிக்காரனுடைய யாரையும் நம்புறது ஒரு பெரிய ஒரு விஷயமாகவே வைத்திருக்கிறார். எனவே நீங்க நம்பினா முழுசா நம்பிருங்க. உன் கூட இருந்து அவன் குழி பறிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்க யார் மீதும் நம்பிக்கை வைக்க மாட்டீங்க. அதனால தான் சனி பகவான் உங்க கூட இருக்கிற அனைவரையும் உங்களை விட்டு பிரித்து கொண்டே இருக்கிறார். அடுத்ததா தொழிலிலும் பணத்திலும் ஏற்பட்ட முக்கியமான தடைகள். சனி பகவான் இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டாண்டா உங்களுக்கு என்ன கஷ்டங்களை கொடுத்தாரு தெரியுமா? திடீர்னு நீங்க பார்த்து கொண்டிருந்த வேலையில ஒரு இழப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். நீங்க இந்த ஒரு வேலையை நல்லா தான் பார்த்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா இருந்தாலும் ஏதாவது உங்க கூட வேலை பார்க்குற நபர்களுக்கோ இல்லைன்னா உங்களுடைய மேல் அதிகாரிகளுக்கோ உங்களுக்குமோ தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவை ஏற்படுத்தி இருப்பார். இதனால உங்க இருவருக்கும் இடையில தேவையில்லாத வாக்குவாதங்கள் உண்டாயிருக்கும். இதனால நீங்க அந்த வேலையில நிறுத்தி மற்றொரு வேலைக்கு நீங்க தேடிக்கொண்டிருக்கிற நிலைமை கூட உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாள் வரைக்கும் கூட நிச்சயமாக ஏற்பட்டு கொண்டிருக்கும். அடுத்ததா, வேலை செய்யக்கூடிய இடத்தில் மதிப்பானது உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அது மற்றவங்களுக்கு பிடிக்காம இருக்கும். நீங்க எப்பொழுதும் மற்றவங்ககிட்ட ரொம்ப பேசணும்னு எதிர்பார்க்க மாட்டீங்க. விசித்திரமான ஒரு மனிதனாக இருக்கணும்னு நினைப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய குணநலன்கள் மற்றவங்களுக்கு பிடிக்காம இருக்கும். இதனால நீங்க இந்த ஒரு இடத்துல உங்களுக்கு வேலை செய்கின்ற இடங்கள்ல உங்களுக்கு மதிப்பு என்பது இந்த ஒரு நேரத்தில் கிடைக்காது. உங்களால் செய்த வேலைவிற்கு இந்த ஒரு நேரத்துல எந்த விதமான மரியாதையும் இல்லாமல் இருக்கும். உங்களுடைய வளர்ச்சியானது இந்த ஒரு நேரத்துல அப்படியே தடுத்து நிறுத்தப்படும். பணவரவு உங்களுக்கு கிடைக்காமல் போகும். சனி பகவான் உங்களுடைய பொறுமையை இந்த ஒரு நேரத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு இவன் பொறுமையா இருக்கான், இவனை எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைத்து இந்த விதமான கஷ்டங்களை உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். நீ தோல்விக்கு பிறகு எப்படி எழுந்திருக்க போற? இதை காண்பதற்கு சனி பகவான் உன்னுடைய தொழில் பகுதியில தடைகளை கொடுத்தான். ஆனா அந்த தடைகளை நீ உடைத்தால் மட்டுமே அதிலிருந்து உன்னால வெளிவர முடியும். ஆனா உங்களுடைய ராசிக்கான ஒரு அதிர்ஷ்டம் என்ன தெரியுமா? இந்த விருச்சிகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கீழே போனாலும் மேல வராம இருக்க முடியாது. நீ எந்த அளவுக்கு கீழே இறங்குறியோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில உன்னால மேல வர முடியும். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில நன்மைகளானது நடக்குமா அப்படின்னு சனி பகவான் மட்டுமல்ல உன்னுடைய கிரகநிலை மாற்றங்கள் நிச்சயமாக கூறும். எந்த அளவுக்கு நீ கீழே போறியோ அந்த அளவுக்கு நீ இன்னும் மேல உன்னை நினைத்த இடத்தை விட அதிகமான ஒரு இடத்தை உன்னால பிடிக்க முடியும் அப்படின்னு உங்களுடைய கிரகநிலை மாற்றங்கள் கூறிக்கொண்டிருக்கிறது. இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட சவால்கள், இந்த சனி அமர்ந்திருக்கின்ற இந்த ஒரு நிலையினால் விருச்சிகம் ராசிக்காரங்க அதிகமாக சந்திச்ச ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? குடும்பத்துக்குள்ள வாக்குவாதங்கள் இல்லை அப்படின்னா கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இது அனைத்தையும் சனி பகவானால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடிக்கடி சந்தித்து கொண்டு இருப்பீங்க. அதுவும் அந்த சனி பகவானால் மற்றவங்ககிட்ட கூட நீங்க சண்டை போட மாட்டீங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களிடமோ தம்பதிகளுக்கு இல்லையோ
இல்லை அப்படின்னா குழந்தைகளிடமோ தேவையில்லாத ஒரு வாக்குவாதத்துல நீங்க ஈடுபடுவீங்க. இதனால நீங்க பேசாம இருந்து கொண்டு இருப்பீங்க. இது வரைக்கும் ஒரே வீட்டில் தான் இருப்பீங்க. ஆனா நீங்க ஒருபோதும் கூட பேசிக்கொள்ள மாட்டீங்க. வீட்டில் கூட சில நபர்கள் சாப்பிட மாட்டாங்க. வெளியில கடையில போய் தான் சாப்பிடுவாங்க. இல்லைன்னா ஒரு வீட்டுக்குள்ளேயே இருந்து 2 இடங்கள்ல சமையல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த விருச்சிகம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். தவறாக புரிந்து கொள்வது, ஒருவரை ஒருவர் தவறாக புரிந்து கொள்வாங்க. அதுவும் உடன் பிறந்தவர்கள் இருவருக்கும் இடையில முட்டி மோதிக்கொண்டு இந்த ஒரு நேரத்துல தனித்தனியாக பிரிந்து ஒரே வீட்டுல இருப்பாங்க. ஆனா நடுவுல ஒரு சுவர் மட்டும் கட்டி வைத்து அவர்கள் இருவரும் தனித்தனியாக வாழ்ந்து கொண்டு வருவாங்க. உங்களுடைய உண்மை மனதை உங்களுடைய குடும்பம் இந்த ஒரு நேரத்தில் புரியாமல் போயிருக்கும். இதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து சண்டை சச்சரவுகளாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இது ஒரு பக்கம் உங்களுடைய உண்மை ரூபங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் சனியின் தாக்கம். இதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நீங்க மனசு திறந்து பேசாத ராசி. அதனால தான் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள உங்களுடைய காயங்களை உணர முடியாம போயிருக்கும். நீங்க மனசு விட்டு மத்தவங்கட்ட இதுதான்பா காரணம் அப்படின்னு நீங்க எடுத்து சொன்னீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முழு தீர்வானது நிச்சயமாக கிடைக்கும். எனவே நீங்க முடிந்த அளவுக்கு மத்தவங்கட்ட மனசு விட்டு பேசுங்க. அப்படி பேசும் பொழுது பாதி பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகிவிடும். சனி இதை இன்னும் உங்களுக்கு ஆழமாக மாற்றிவிட்டார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சனி காயப்படுத்தவில்லை. சனி உங்களுக்கு உண்மையை மட்டுமே காட்டுது. உங்களுடைய குடும்பத்திலையும் சரி, உங்க சுற்றி இருக்க நபர்களையும் சரி, ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா, உங்களை வந்து எப்படி அவங்க டீல் பண்றாங்க, உங்களை எந்த ஒரு இடத்துல அவங்க வச்சிருக்காங்க, அப்படிங்கிறத சனி பகவான் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு காட்டப்போகுது. அதுக்காக தான் இந்த ஒரு டெஸ்ட்டை வந்து சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டு இருக்கு. அடுத்ததாக தனிப்பட்ட உறவுகள்ல ஏற்பட்ட துரோகங்கள். இதுதான் இந்த விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு காயமாகவே இருக்கும். ஒருவர் மீது உங்களுடைய நம்பிக்கையை நீங்க 100% வைக்க ராசி அப்படின்னா அது இந்த விருச்சிகம் ராசி அன்பர்களாகத்தான் இருப்பீங்க. ஆனா அந்த ஒரு 100% நம்பிக்கையை எல்லார் மீதும் வைக்க மாட்டீங்க. ஒரு சிலர் மீது தான் வைப்பீங்க. அப்படி வச்சிட்டீங்க அப்படின்னா அவங்கள மட்டுமே நீங்க உலகமா சுத்தி சுத்தி வருவீங்க. அந்த ஒரு நம்பிக்கை உடைந்ததுமே, இல்லைன்னா அந்த ஒரு நம்பிக்கை ஏமாற்றப்பட்டதுமே, விருச்சிக ராசி உள்ளிருக்கக்கூடிய உயிரோடு இருந்தாலும் உங்களுடைய மனதானது இறந்த ஒரு நிலைமைக்கு ஆளாகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு நேரமாக உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு சில காலங்கள் நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கும். பிரிவு, ஏமாற்றம், பின்னால் பேசுதல், பயன்படுத்தி விட்டு விலகுதல், இது எல்லாமே இந்த சனி கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாடமாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். ஆனா உண்மையில நம்ம சொன்னோம் அப்படின்னா, இவையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நச்சு மனிதர்களை நீக்குவதற்காக சனி செய்த ஒரு வேலை அப்படின்னு சொல்லிக் கொள்ளலாம். அடுத்ததாக சனி பகவான் உங்களுக்கு கற்றுத்தந்த மிக முக்கியமான பாடங்கள். இது சனி பகவான் உங்களுக்கு ஒரு தண்டனை பண்ணக்கூடிய ஒரு நேரம் கிடையாது. உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு நேரமாக மாறும். சனி உங்களுக்கு கற்றுத்தந்த உங்களுடைய வாழ்க்கையை பற்றி சில விஷயங்கள். யாரையும் எளிதில் நம்பக்கூடாது. உங்களுடைய உண்மை மதிப்பு நீங்க மட்டும்தான் அறிவீங்க. சுய நம்பிக்கை தான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கும். வீணான உறவுகள் எல்லாம் நீங்கிடும். உங்களுடைய வாழ்க்கையில வரவேண்டியவர்கள் தாமாக வருவார்கள். இதை அனைத்தும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாடங்களை கற்றுக்கொண்ட விருச்சிக ராசி சனிய சனியை கடந்து வந்தவுடன் வாழ்க்கையில ஒரு பெரிய உயரத்தை அடைவீங்க. ஏன் அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து விட்டது. இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறத நோக்கி நீங்க நடந்து கொண்டிருப்பீங்க. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை உங்களால் அடைய முடியும். இந்த சனி பகவான் ஒவ்வொரு வருடமும் கொடுத்த காயங்களுக்கு பின்னால் ஒரு ரகசியமானது நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாதவர்களை நீக்க வேண்டியது இருக்கும். உங்களோடு வரக்கூடாதவர்கள் வெளியேற வைக்க வேண்டியது இருக்கும். நீங்க உண்மையிலேயே பலமானவர்களா அப்படிங்கிறத நீங்களே உங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமானது இருக்கும். உங்களுடைய ஆன்மாவின் எனர்ஜி உயரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். சனி உங்களை தண்டிக்கவில்லை, உங்களை மாற்றி வடிவமைத்து இருக்கிறார். எனவே இந்த ஒரு நேரமானது நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை உருவாக்குவார். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்பட்ட இது பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வானது நிச்சயமாக கிடைக்கும். ஆனா இனி வருகின்ற ஒரு நாட்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்களாக மாறும். இப்போது சனி பகவானுடைய பாதிப்பு உங்களுக்கு குறைய ஆரம்பித்து விட்டது. எனவே இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு பணத்தடைகள் எதுவாக இருந்தாலும் குறைய தொடங்கும். தொழில் வளர்ச்சியில நல்ல ஒரு துவக்கமான ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது மாறும். உங்களை விட்டு விலகியவர்கள் திரும்ப உங்களை தேடி வருவார்கள். குடும்பத்துல அமைதியானது ஏற்படும். உங்களுடைய மதிப்பானது இந்த ஒரு நேரத்துல வெளியில அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுத்த கஷ்டங்கள் கொடுத்தாலும் அவனுடைய அருளானது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல பெரிய ஒரு மாற்றத்தையே உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கும். இந்த விருச்சிக ராசியின் மிக பெரிய அளவுல உங்களுக்கு ஒரு கோல்டனான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். தங்கமான ஒரு நாட்களாக சில நாட்கள் உங்களுக்கு வரப்போகிறது. இந்த ஒரு நாட்களை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக இருந்த நபர்கள், நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைத்த நபர்கள் அனைவரும் இந்த ஒரு நேரத்தில் உங்களை விட்டு விலகி இருப்பார்கள். நண்பர்களை நீங்க சந்தித்த துன்பங்கள் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனா அந்த துன்பத்தை நீங்க கடக்க உங்களுடைய உள்மனசா எவ்வளவு நீங்க வலிமையா இருக்கீங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு மட்டுமே இந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தார். இந்த விருச்சிக ராசி உங்களுடைய ஆன்மாவின் எனர்ஜி உயரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். சனி உங்களை தண்டிக்கவில்லை, உங்களை மாற்றி வடிவமைத்து இருக்கிறார். எனவே இந்த ஒரு நேரமானது நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை உருவாக்குவார். அந்த அளவுக்கு
உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்பட்ட இது பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வானது நிச்சயமாக கிடைக்கும். ஆனா இனி வருகின்ற ஒரு நாட்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்களாக மாறும். இப்போது சனி பகவானுடைய பாதிப்பு உங்களுக்கு குறைய ஆரம்பித்து விட்டது. எனவே இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு பணத்தடைகள் எதுவாக இருந்தாலும் குறைய தொடங்கும். தொழில் வளர்ச்சியில நல்ல ஒரு துவக்கமான ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது மாறும். உங்களை விட்டு விலகியவர்கள் திரும்ப உங்களை தேடி வருவார்கள். குடும்பத்துல